மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 7/2/2025 வெள்ளிக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்ததைப் போல் இன்று நீங்கள் பேசும் பேச்சு அமைந்து எடுத்த காரியம் வெற்றி. நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் சுடு சொல்லை தாங்கிக் கொண்டு பணியாற்றினால் நம் நிலை உயரும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினம் தன்மையான பேச்சு, உண்மையான பேச்சு, இந்த 2 பேச்சும் உங்களை உயர்த்துகிறது. நல்ல நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் ஆதரவும் கொடுக்க முடியாது, எதிர்க்கவும் முடியாது. இந்த 2க்கும் இடைப்பட்ட இடத்தில் நிற்கவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லோருக்கும் எப்போதாவது ஒரு முறை ஏற்படும். அது இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. எனவே சற்று கவனமுடன், ஆத்திரப்படாமல் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனாவசியமான விரய செலவுகள் இருக்கின்றன. இந்த விரய செலவுகள் பொருள்களை வாங்கும் விஷயத்தில் அல்ல, உறவு விஷயங்களில் காட்டுகிறது. சற்று கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உறவுகளை மகிழ்வித்து அவர்களுக்காக சில செலவுகள் செய்து அவர்களை மகிழ்வித்து அந்த மகிழ்ச்சியை பார்த்து நீங்கள் மகிழும் நாள் இந்த பொன்னாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு உதாரணம். நீங்கள் பொருள் விற்பவர். உங்களிடம் ஒருவர் பொருள் வாங்குகிறார். நீங்கள் ஒரு நன்றி செலுத்தினால் அவர் 10 நன்றி செலுத்துகிறார். எப்படி இருக்கும் இந்த சூழல்? இந்த சூழலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நன்றாக ஆராய்ந்து பார்த்து வாங்குங்கள். ஏனென்றால் நாம் ஏமாந்து விடக்கூடாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பணம் தரும் சந்தோஷத்தை விட புகழ் தரும் சந்தோஷம், அன்பு தரும் சந்தோஷம் அதிகம். அந்த சந்தோஷத்தை நிறைவாக நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் சாதிக்க முடியும். என்று நீங்கள் செய்தது தவறு, இப்படி செய்திருக்கக்கூடாது, அப்படி செய்திருக்கலாம் என்றெல்லாம் சில குறைபாடுகள் வரலாம். அதை உங்கள் மூளையில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். யோகம் தரும் நாள். அதிர்ஷ்டம் உண்டு. உங்களுக்கு ஒருவர் ஒரு பொருளை கொடுக்கிறார். கொடுக்கும்போது அப்படி கொடுப்பதில் தான் பெருமை அடைகிறேன் என்ற எண்ணத்தில் கொடுத்தால் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு. அந்த சிறப்பு இன்று உங்களுக்கு உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் அலையா விருந்தாளியைப் போல் நம்மை ஒரு சிலர் நடத்துவார்கள். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு கோபம் வந்தால், வெகுண்டால் பெயர்தான் கெடும். இதுவும் கடந்து போகும் என்று விட்டுவிட வேண்டியதுதான். அதை நீங்கள் இன்று அப்படித்தான் இருக்க வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சில நேரங்களில் நாம் எதிர்பாரா துன்பச் செய்திகள் வரலாம். அதை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் சமாளிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக நல்ல நாள் இந்த நாள். இப்படியெல்லாம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரு விசேஷ கற்பனையில் நாம் மிதந்து கொண்டு இருப்போம். அந்த வழியிலேயே நமக்கு அந்த நன்மை கிடைத்தால் எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். நன்றாக நம்பியிருப்போம், இவர் நல்லது செய்வார், நமக்கு கொடுப்பார் என்று எண்ணியிருப்போம். கடைசி நேரத்தில் கை விரித்து விடுவார். வேண்டுமென்றே தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும். கவலைப்படாதீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எப்போதுமே ஆளை பார்த்து எடை போட்டுவிடக்கூடாது. சாதாரணமாய் நினைத்த ஒருவர் இன்று உங்களுக்கு ஒரு பெரும் உதவியை செய்வார். அந்த உதவி காலத்தால் மறக்க முடியாத உதவி. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு சில சோதனைகள் வருகின்றன. அது வேண்டாம் என்று நீங்கள் வெளியேறவும் முடியாது. சந்தித்து தான் தீர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் சற்று பொறுமையாக இருந்தால்
தானே எல்லாம் சரியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கிய பணி இன்று வெற்றியை கொடுக்கும். இந்த வெற்றி உங்களுக்கு ஒரு பெரும் புகழை கொடுக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வர வேண்டிய நல்லது, உயர்வு, இடம் மாறி தகுதியற்றவர் கைகளுக்கு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் கஷ்டப்படக்கூடாது. இதையும் இயல்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் வரும் நாட்களில் இதைவிட பெரும் உயர்வு உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், நற்புகழ் உண்டு. ஒரு பெரிய காரியத்தை நல்லபடியாக நீங்கள் நடத்தி முடித்தமையால் பெரும் பெயர், நற்புகழ் உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எது கிடைத்தால் மிக மிக மகிழ்ச்சி அடைவீர்களோ அந்த உச்சக்கட்டை எதிர்பார்ப்பு வஸ்து இன்று உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷத்துக்கு குறைவில்லா நாள் இந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் நம்முடைய ஆவல் முழுமையாக பூர்த்தியாகவில்லை என்று சொன்னால் மனம் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சோர்ந்து உட்கார்ந்து விடக்கூடாது. எப்போதும் போல் பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றினால்தான் நாளைய நன்மைகள் அடுத்தடுத்து நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். போட்டி போல் ஒன்று, கிட்டத்தட்ட கருத்து போர் வைத்துக்கொள்ளலாம். அதில் வெற்றி, உங்கள் முயற்சி வெற்றி, உங்கள் செயல்பாடுகள் வெற்றி. நல்ல நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்தால் நல்லது என்றெல்லாம் குறை சொற்களை உங்கள் மீது சுமத்துவார்கள், பேசுவார்கள். நீங்கள் காயப்படக்கூடாது. இதெல்லாம் சர்வ சாதாரணம் என்று விட்டொழித்து செல்ல வேண்டியதுதான். மனதிலே புறந்தள்ள வேண்டியதை புறம் தள்ளித்தான் தீர வேண்டும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.